கார்த்திக் ரேவதி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி பிரமாவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாமுண்டீஸ்வரியை பழி வாங்குறதுக்காக சுவாதியை பகடக்காயா பயன்படுத்துறாங்க முத்துவேலும் சிவனாண்டியும் போட்ட திட்டத்தில் சுவாதி விழுந்துடுறாங்க. தினேஷ்குமார் டைரக்டர் நம்மளை ஒரு பெரிய பாடகியாக்கி சினிமாவில் ஸ்டார் ஆக்கிடுவாங்க. நாமளும் இந்த ஒரு வாய்ப்பை விடக்கூடாது, அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு சுவாதிக்கும் ஒரு ஆசை வருது. முத்துவேல் சிவனாண்டியுமா சேர்ந்து ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லி விடுறாங்க. அதுவும் அந்த பொண்ணு தான் பாடுவா. அவளை காம்படிஷனில் பாடினதை நாங்கள் பார்த்தோம். தினேஷ்குமார் உங்கள் குரலை கேட்டாங்க, உங்கள் குரலை சினிமாவில் பதிய வைக்கிறதுக்காக கேட்குறாங்க. அப்படி ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். உங்கள் குரலை மீண்டும் மீண்டும் அவங்க கேட்டு பார்த்துட்டு சினிமாவில் பாடுறதுக்கு கூப்பிடுறாங்க. நீங்கள் வந்து ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி காட்ட முடியுமான்னு போய் கேளு. நிச்சயமாக அந்த பொண்ணு ஆசைப்பட்டு உன் பின்னாடி வருவா. அவளை நாங்கள் சொல்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடு. அந்த ஹோட்டலில் தினேஷ்குமார்னு ஒருத்தர் இருப்பார். அவர் முன்னாடி இவ வந்து பாடுற மாதிரி பாடட்டும். அதுக்கப்புறம் எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு முத்துவேலும் சிவனாண்டியும் செஞ்சு அந்த பொண்ணுக்கிட்ட பணத்தை கொடுத்து சுவாதியை தந்திரமாக அந்த ஹோட்டலுக்கு வரவழைக்கிறாங்க. அந்த அம்மாவும் நம்புற மாதிரி சுவாதிக்கிட்ட பேசுகிறாங்க. சுவாதியும் நம்பலாமா வேண்டாமான்னு யோசிச்சு பார்த்துட்டு, இல்லை இந்த விஷயமெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது, நான் பாடுறதே எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு தெரிஞ்சால் வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகிடும், இல்லை வேண்டவே வேண்டாங்கிறாங்க. இதை பாரு சுவாதி, இப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு மறுபடியும் கிடைக்காது. சினிமாவில் நீ பாட ஆரம்பிச்சிட்டின்னு வச்சுக்கோ, பாட்டெல்லாம் வேண்டான்னு சொன்ன உங்கள் அம்மாவே சினிமாவில் தானே பாடுற, திரும்ப திரும்ப பாடு பாடுன்னு அவங்களே கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க தெரியுமா. உன்னோட குரல் அவ்வளவு இனிமையாக இருக்குது. அதுவும் தாண்டி உனக்கு கிடைக்கிற புகழ் யாராவது பெற்றவங்க வேண்டான்னு சொல்லுவாங்களா? உங்கள் அம்மா சரின்னு சம்மதிச்சிடுவாங்க, நீ பாடு அப்படின்னு ஆசையை தோண்டவும் சுவாதி யோசிச்சு பார்க்குறாங்க. அக்கா மாமா சப்போர்ட் நமக்கு இருக்குது. அப்போவே அம்மா எதுவும் சொல்லலை. சரி, இப்போ திரும்பவும் சினிமாவில் பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கிறத நாம் ஏன் நழுவ விடணும்? இது நம்ம எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லதாச்சே. சரி, நம்ம இப்படி ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு விடிய விடிய யோசிச்சு பார்த்த சுவாதி, என்ன ஆனாலும் சரி நாளைக்கு போய் அந்த டைரக்டரை பார்த்துடலான்ட்டு அவங்க கொடுத்த விசிட்டிங் கார்டையும் பத்திரமா வச்சுருக்காங்க. போகலாமா வேண்டாமான்னு ஒரே குழப்பத்தில் இருக்கும்போது அந்த லேடி மறுபடியும் சுவாதிக்கு கால் பண்ணுறாங்க. என்ன சுவாதி, முடிவு பண்ணிட்டியா? இன்றைக்கி அவங்க கிளம்பிடுவாங்க, சென்னை கிளம்பி போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவரை பார்க்கவே முடியாது. உன்னோட குரல் கேட்டதும் அவங்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க தெரியுமா. அவங்க ஏதோ ஒரு படம் எடுக்கிறாங்களாமே, அந்த படத்தில் இந்த குரலுக்கு ஏற்ற பாட்டு பாட்டால் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீ மட்டும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சி மிஸ் பண்ணிடாத சுவாதி. ஒரு தடவை அவர் வந்து பார்த்து உன்னோட குரலால் நீ ஒரு பாட்டு பாடிட்டின்னு வச்சுக்குவேன், உன்னோட எதிர்காலம் தலைகிழத்து எல்லாமே மாறிடும். நீ எவ்வளோ பெரிய இடத்துல இருப்ப தெரியுமா அப்படின்னு ஆசையை தோண்டவும் சுவாதி, இல்லை எங்கள் அம்மா திட்டுவாங்களேன்னு நான் யோசிக்கிறேன், ஆனால் பாட்டு தான் என்னோட லட்சியம், அதுக்கான சந்தர்ப்பம் இது நாள் வரைக்கும் கிடைக்கல. இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். சரி, நான் வேணா அந்த டைரக்டரை போய் பார்க்குறேன், நீங்களும் எனக்கு கூட சப்போர்ட்டுக்கு வர முடியுமான்னு சுவாதி கேட்கவும் அந்த பொண்ணு, ஓ நான் வரேனே, அதுக்காகத்தானே நேற்றுலேருந்து உங்ககிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், நீ தான் அவங்க அம்மா பேசுவாங்கன்னு மறுத்த சுவாதி, நீ இப்போ கூப்பிட்டாலும் நான் வர தயாராக இருக்கேன். சரி, நான் எந்த இடத்துல வந்து நிற்கட்டும், நீ அந்த இடத்துக்கு வா, 2 பேருமா சேர்ந்து தினேஷ்குமாரை போய் பார்க்கலாம். உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிற சுவாதி, உன்னோட எதிர்காலம் சிறப்பாக செழிப்பாக ஒளிமயமான எதிர்காலமாக இருக்க போகுது. அப்படி ஒரு நல்ல வாய்ப்பை நீ மிஸ் பண்ணாத சுவாதி, வா அப்படின்னு கூப்பிடவும் சுவாதிக்கு பேரரசு வந்துடுது. நம்மளோட நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க, நாம் போய் பாடி வைக்கலான்னு நினச்சிட்டு சுவாதி அட்ரஸை கேட்குறாங்க. அவங்க கையில் வச்சிருந்த விசிட்டிங் கார்டை டேபிள் மேலேயே வச்சுட்டு போயிடுறாங்க சுவாதி. அந்த பொண்ணு எந்த இடத்துல நிற்கிறேன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல சுவாதியும் 2 பேரும் சேர்ந்து அதுலேருந்து ஹோட்டலுக்கு போகிறாங்க. முத்துவேல் சிவனாண்டி இவங்க 2 பேரும் சுவாதி ஹோட்டலுக்கு வந்துட்டா, இனிமேல் நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான்ட்டு இவங்க 2 பேரும் உடனே ஹோட்டலில் தங்கியிருக்கிற அந்த தினேஷ்குமாருங்கிற பேரில் இருக்கிறவர்கிட்ட சொல்கிறாங்க, இதை பார்ப்பா, அந்த பொண்ணு வர்றா, அவள் குடிக்கிற ஜூஸில் மயக்க மருந்து கலந்துரு, மயங்கி விழுந்ததும் கட்டிலில் போட்டுரு, அடுத்தது என்ன நடக்கணுமோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இங்கே ஹோட்டலில் விபச்சாரம் நடக்குதுன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா அவங்க வந்து என்ன பண்ணணுமோ பண்ணிக்குவாங்க. அப்போ சுவாதியை இந்த ஹோட்டல்லேருந்து இழுத்துக்கிட்டு போவாங்க பாரு, அவன் மூஞ்சி டிவிலையும் மீடியாவில் எல்லாமே வெளியில் வரணும். அப்போது சாமுண்டேஸ்வரி பார்த்துட்டு அப்படியே அலறி துடிக்கணும். அது மட்டும் இல்லை, அவமானம் தாங்க முடியாமல் அவங்க அம்மா மாதிரியே இவளும் போய் சேரணும். அதுதான் எனக்கு வேணும். என்னை பார்த்து பொம்பளை பொறுக்கின்னு சொன்னால அந்த சாமுண்டேஸ்வரிக்கு சரியான நான் பதிலடி கொடுத்தே ஆகணுங்கிறாங்க முத்துவேலு. சித்தப்பு, நீ நினச்சதெல்லாம் நடக்கும். நாம் நினச்ச மாதிரி இப்போ அந்த பொண்ணு வந்துட்டுருக்கா, அவள் கண்ணில் படாமல் நாம் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாங்கிறாங்க சிவனாண்டி. ஆமாண்ட மவனே, நம்மளை அடையாளம் பார்த்துட்டான்னா வேறு ஏதோ சூழ்ச்சின்னு நினச்சி திரும்பி போனாலும் போயிடுவான், நம்ம அப்படி போய் ஓரமாக ஒளிஞ்சிக்கலாமா அப்படின்னு அவங்க 2 பேரும் அங்கே ஒளிஞ்சிக்கிறாங்க. இந்த பக்கமாக சுவாதி அந்த பொண்ணு கூட்டிகிட்டு வராங்க. வா சுவாதி, உன்னோட வாழ்க்கை இனிமேல் தான் நல்லா இருக்க போகுது. தினேஷ்குமார் எப்படியெல்லாம் பாட சொல்கிறாரோ அப்படியெல்லாம் நீ பாடி கட்டிடு, உனக்கு தான் குரல் அழகாக சூப்பராக இருக்கு, இந்த குரல் உன்னை எங்கே கொண்டு போய் விட போகுது தெரியுமா அப்படின்னு சொல்ல சினிமாவில் பாடுற மாதிரி கனவு காங்குறாங்க.
அக்கா பாட்டு தான் என்னோட லட்சியம். இப்படியெல்லாம் ஒரு ஆசை நிறைவேறாதான்னு நிறைய நாள் ஏங்கியிருக்கேன். ஏக்கத்தோடு இருந்த எனக்கு இன்னைக்கு தான் அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குதுங்கிறாங்க சுவாதி. ஆமாம் சுவாதி, நீ எதிர்பார்த்த மாதிரியே அருமையான வாய்ப்பு தெரியுமா? இவ்வளோ பெரிய டைரக்டரே உன்னை பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்கன்னா நீ எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலின்னு பாரு. இவர் டைரக்டரை போய் நேரில் பார்க்கணுன்னு நினச்சாலும் பார்க்க முடியாது சுவாதி. ஏதோ வேறொரு வேலை விஷயமா இந்த ஹோட்டலில் வந்து தங்கியிருக்காரு. இந்த சமயத்தில் நீ இந்த ஊருக்காரிங்கிறதுனால உன்னை பார்க்கணுன்னு இவராக கேட்டுக்கிறதுனால தான் நான் இவ்வளோ தூரம் உன்கிட்ட வற்புறுத்தி சொல்லி உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இப்படி ஒரு சான்ஸ் உனக்கு கிடைச்சிருக்குன்னா நீ ரொம்ப கொடுத்து வச்சுவாங்கிறாங்க. அங்கே தினேஷ்குமாரோட ரூம் கதவை தட்டுறாங்க. உள்ளே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. சார், நீங்கள் கேட்ட மாதிரி இந்த பொண்ணு தாங்க சார் சுவாதி. ரொம்ப சூப்பராக பாடுவா. நீங்கள் கூட இவ குரல் பாட்டு கேட்டீங்கல்லங்கிறாங்க. ஓ, அந்த பொண்ணா இது? வாமா வா உட்காருவா. நீ பாடின பாட்டு கேட்டுடும் அப்படின்னு நான் மெய்மறந்து போயிட்டேன் தெரியுமா. இந்த மாதிரி ஒரு குரலை தாமா நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். இப்படி ஒரு குரலோடு நாங்கள் கொடுக்குற பாட்டை பாடினா பெரிய ஹிட் ஆயிடலாம். என்னம்மா உனக்கு சம்மதமானு கேட்குறாங்க. சுவாதி, எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு முழு சம்மதம். பாடுறது தான் சார் என்னோட லட்சியம். ஆனால் நான் வீட்டுக்கு தெரியாமல் தான் வந்திருக்கேன். இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா என்னை திரும்பவும் அலோவ் பண்ண மாட்டாங்கங்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இந்த ஒரு பாட்டிலேயே உன்னை எங்கே கொண்டு போய் விட போகுது பாரு. பெரிய ஹிட் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் பாட வேண்டாம்னு சொன்ன யாராக இருந்தாலும் உன்னை பாடுன்னு பாட சொல்லி கேட்பாங்கங்கிறாங்க. அவர் சொன்னதை கேட்டதும் சுவாதி யோசிச்சு பார்க்குறாங்க. அம்மா தானே என்னோட பாட்டுக்கு தரப்பட்டாங்க. நான் பாடி பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறமா அம்மாவே பாடுன்னு சொல்லுவாங்களா? அப்படி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ஆசையோடு இருக்காங்க. என்னம்மா யோசிக்கிற? ஆரம்பத்தில் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அப்புறம் போக போக சரியாயிடும். ஆனால் உங்ககிட்ட திறமை இருக்குது. நல்ல வளர்ச்சி இருக்குமா. வளர்ச்சி, திறமை இதெல்லாம் நம்மளா தான் முன்னுக்கு கொண்டு வரணும், வெளியில் கொண்டு வரணும். இப்படியே பயந்து ஒடுங்கி இருந்தால் நம்மளோட திறமை, வளர்ச்சி எல்லாம் முடங்கி போயிருன்னு சொல்லி ஆசையை காட்டுறாங்க. சுவாதியும் பாடுறேங்கிறாங்க. முறை என்னை தேடி வாய்ப்பு கேட்டு வந்திருக்கேன். இந்தம்மா இந்த ஜூஸை குடிங்கிறாங்க. சுவாதி, அதெல்லாம் வேண்டாம் சார், பரவாயில்ல, வேண்டாங்கிறாங்க. இந்தம்மா பரவாயில்ல குடி. இதா பாருமா, என்னை பார்க்க வந்தவங்கள உபச்சரிக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் வந்தாலும் அவங்க எதுவும் சாப்பிடாம நான் விடமாட்டேன். சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும் சரி, இந்தம்மா இந்த ஜூஸை குடிச்சு தான் ஆகணுங்கிறாங்க. சுவாதியும் வேண்டாம் மறுக்க முடியாமல் சரின்னு வாங்கிக்கிறாங்க. அந்த ஜூஸில் மயக்க மருந்து கலந்துருக்காங்க. அதை குடிச்சதும் சுவாதி அப்படியே தூக்கத்தில் மயங்கி சரிஞ்சு விழுறாங்க. அடுத்தது முத்துவேல், சிவனாண்டி ரெண்டு பேரும் ஒண்டிக்கிட்டே இருந்து பார்த்துட்டு உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த ஹோட்டலில் விபச்சாரம் நடக்குது சார், சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிடவும் போலீஸும் பறந்தடிச்சுக்கிட்டு வராங்க. அதுக்கு முன்னாடியே வீட்டில் விசிட்டிங் கார்டை பார்த்த கார்த்தி கேட்குறாங்க. ஆமாம் சுவாதி எங்கேன்னு கேட்கவும், சுவாதி காலேஜ் போயிட்டாங்கிறாங்க. எதுக்காக விசிட்டிங் கார்டு வச்சிருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ காலேஜ்லேருந்து ஒரு பொண்ணு கேட்குறாங்க. ஆமாம், இன்னைக்கே சுவாதி வரலன்னு கேட்கவும் கார்த்திக்கும் ரேவதிக்கும் சந்தேகம் வருது. இல்லையே, காலேஜ் அப்போவே கிளம்பிட்டாலே இன்னும் ஏன் போகாமல் இருக்கான்ட்டு. அப்போ தான் கார்த்தி யோசிக்கிறாங்க. சுவாதிக்கு பாட்டுனா உயிர். யாரோ தினேஷ்குமார்னு டைரக்டருங்கிற பேரில் இந்த விசிட்டிங் கார்டு இருக்கு பாரு, இவங்களை பார்க்க தான் போயிருப்பாளான்னு கார்த்தி ரேவதி கிட்ட சந்தேகம் கேட்கவும், ரேவதி ஆமாங்க அப்படித்தான் இருந்தாலும் இருக்கலாம், அவள் நேற்றுலேருந்து ஒரு மாதிரியாக தான் இருந்தாங்கிறாங்க. சரி, நான் போய் என்னன்னு பார்க்குறேன். இந்த மாதிரி ஹோட்டலுக்கெல்லாம் இப்படி தனியாக போகக்கூடாதுன்னு கார்த்தி அவசரமாக அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க. முத்துவேலும் சிவனாண்டியும் அந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் போலீஸ் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறத பார்த்த கார்த்தி தந்திரமான முறையில் அந்த பக்கத்து வழியில் போகிறாங்க. போனதும் அந்த தினேஷ்குமாரை அடித்து வெளுத்து வாங்கிட்டு இந்த பக்கமாக சுவாதியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. முத்துவேல், சிவனாண்டி ரெண்டு பேரும் போலீஸ் அந்த ரூமை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே சுவாதியை காணாதற்கு அப்படியே ஏமாற்றத்தோட தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. சுவாதி இந்த ரூமுக்கு தானே வந்தா, அந்த தினேஷ்குமாரை காணுமேங்கிறாங்க. ஈஸ்வரியை பழி வாங்கறதுக்கு அருமையான வாய்ப்பு கிடைச்சி நழுவ விட்டுட்டோமேன்னு ரெண்டு பேரும் சுவாதியை தேடிட்டு இருக்காங்க. கார்த்தி தந்திரமான முறையில் சுவாதியை கோளார வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நாளை பார்க்கலாம்.